இருங்க, ஒரு வீடியோ பார்த்துட்டு வாங்க, நான் சொல்கிறேன். வாங்கிட்டு வரல நீங்க. அவன் இன்னைக்கு என்னை அடிச்சான்னா நாளைக்கு வந்து என்ன கொஞ்சம் அவன் என் லவ்வர். நீங்க வந்து நடுவில் யாரும் இருக்கா பேச வேண்டாம். இது ஆக்சுவலாக ஒரு சோகமான விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இது வேறு எங்கேயும் நடக்கலை, எனக்கே நடந்திருக்கு. எங்கள் அம்மா ஏதோ பேசினப்போ நான் சொன்னேன், அவன் வந்து இனி அடித்தான்னா காலையில் சிரிச்சுட்டு பேசுவான் அப்படின்னு. ஏன் எங்கள் அம்மா பண்ணுற டார்ச்சருக்கு இதுவே பரவாயில்ல, நான் இங்கே இருந்துடுறேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எல்லா இதையும் தாங்கிக்கிட்டு இருந்தேன். இதில் யாரை தப்பு சொல்கிறது? இத்தனை வயசாகியும் உனக்கு விவரம் பத்தலையே கழுத அப்படின்னு என்னையே நானே சொல்லிக்கவா? இல்லை ஒரு பேரண்ட்ஸாக வந்து உன் குழந்தைங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இப்படி உங்கள் வீட்டுக்கு வர்றதையே பெரிய விஷயம், அதுக்கு நான் அடி வாங்கிக்கிட்டே கிடப்பேன் அப்படின்னு நினைக்க வச்ச பேரண்ட்ஸை சொல்கிறதா? எனக்கு தெரியல, யாரை ப்ளேம் பண்ணணும்னு எனக்கு தெரியல. முட்டாள்கள் தான் இல்லை நம்ம எல்லோரும் ஒரு வகையில். அப்பா அம்மாவா நம்ம ஒரு முட்டாள், படித்த முட்டாள்கள். ஓகே, ஏன் அப்படி அடிபட்டுட்டு கூட இருக்கணும்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த அடி வாங்குறத விட அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு நம்மள்கிட்ட பேசிட்டு நம்மளை அன்பாக இருக்கிற மாதிரி காதலிக்கிற மாதிரி பண்ணுவாங்கள்ல, நடிப்பாங்கள்ல, அந்த காதலுக்காக நம்ம வந்து அந்த அடியை கூட தாங்கிட்டு இருக்கோம். ஆமாம், இப்போ தான் நம்ம எல்லாம் வந்து டாக்ஸிக் ரிலேஷன், அப்யூஸ், அது இதுன்னு பேசுகிறோம் இல்லை? பட் ஸ்டில் எத்தனை பேர் அடி வாங்கிட்டு இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க? எத்தனை லேடிஸ் மட்டும் இல்லைங்க, ஜென்ஸும் தான் குழந்தைங்களுக்காக இன்னும் வீட்டுக்குள்ளே ஒய்ஃபை சகிச்சுக்கிட்டு, ஹஸ்பண்டை சகிச்சுக்கிட்டு. தெரியலங்க, என்ன சொல்கிறது? என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்களேன்.